இது நேர வாயி. ஜீப் மேல ஏறி நின்றுகிட்டு இருந்தவா நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ரவுடிதான் அப்படின்ட்டு வடிவேலு போன மாதிரி இப்பதான் எல்லா கட்சியும் போக்கஸ் பண்ணி இந்த வாரம் நாங்களும் கட்சி எடுக்கிறோம், நானும் தலைவர், என் மகன் சிஎம்ஓ, எங்க அண்ணி சிஎம், எங்க அக்கா சிஎம், எங்க அப்பா சிஎம், அப்படி பேரும் முதலமைச்சர். மழை எவ்வளவு வந்தாலும் சரி, புயல் வந்தாலும், சுனாமி வந்தாலும், வெயில் அடிச்சாலும், அக்னிய தீயை புறம்பா கேட்கிறாலும் அத்தனை சோதனை முறியடிக்கூடிய ஒரே சக்தி புரட்சி அம்மா உண்டு. அம்மா வணக்கம். நாங்க தான் கொள்ளக்காரங்க. நான் தான் கொள்ளக்காரங்க சங்க தலைவர் பிட்பாயிட்டு முனியாண்டி வந்திருக்கேன். வெட்டர் வீராசாமி பின்னாடி உட்காந்துருக்காரு. கொள்ளக்காரன் கோவிந்தன் 3வது வருஷம் நிற்கிறாருங்க. அம்மா ஆந்திரா போக சொல்லிட்டீங்க, நாங்கள் கிளம்புறோம். அம்மா காரணம் இல்லாமல் எங்களை ஆந்திரா போக சொல்ல மாட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு இங்க தொழில் பார்க்க முடியாதுமா? ஏன்னா நீங்க பெரிய கை, நாங்கெல்லாம் அல்ல கை. எங்க கூட்டணி என்னன்னு பின்னாடி சொல்லிக்கிறேன். இன்னும் பேச வேண்டி இருக்கு. டைம் ஆயிடுச்சோம். நீங்க பேசுங்கன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிருக்கீங்க. நான்லாம் நடிட்டு முடிக்கணும், அங்கேயும் அலையணும். அப்புறம் இங்கே நீங்க பேசுகிறதுல அங்க இருக்கோம்ல, அங்க பாத்துக்கிறோம். அந்த சட்டத்தை மதிச்சு, சட்டத்தையும் மதிக்கணும், அது மாதிரி தேர்தல் அலுவலகத்தை மதிக்கணும். தேமுதிக சுயம்பு கட்சி, எந்த ஒரு தயவும் இல்லாம, யாருடைய தயவும் இல்லாமல் கேப்டன் என்கின்ற ஒரு தனி மனிதனின் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த மைக்ல பேசினா என்ன பிரச்சனைன்னா அது எத்தனை நேரத்துல தொண்டைய பாதிக்குங்கிறது மைக்ல பேசுற எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நான் 52 வருஷமா மேடையில பேசிட்டேன். இதுவரைக்கும் சுற்றுப்பயணம் போன எந்த ஊர்லயும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணலைங்க. நீங்க தொழில் நகரம் ஜிடி நாயுடு இருந்த இடம், அதனால நீங்க பெரிய மேதை, அந்த அளவுக்கு நான் பட்டிக்காட்டாளு, எனக்கு அவ்வளவுதான் மைக்ல பேசுறேன்.